ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ஃப்ளைட் 787ல் ஆஹா, ஏர் இந்தியாவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைப்பா, விமானிகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு 15 பக்க அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருக்கானுங்க. டேய், இதே உங்களுக்கு தாங்குமாடா டேய் தகப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு பித்தலாட்டம் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து பேச வேண்டியிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரித்தானியா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு மூமெண்ட் வந்து முன்னாடி வந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பூர் மக்கள் அனைவரும் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்படிங்கிறது. பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இந்த வழக்கு வந்து போய் கொண்டிருக்கு. ஏன்னா மக்கள் வந்து டெய்லி அதை பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து பேசுறதுக்கு மறுக்கிறப்ப சும்மா நியூஸ் சேனலில் போட்டு இப்படிலாம் இருக்குது அப்படிதான் இருக்குன்னு தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு கிளாரிட்டியாக யாரும் வந்து இது வரைக்கும் பேசலை. அதை நம்ம இப்போ பேச போகிறோம், அதுவும் உடச்சி பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஓகே, அடுத்து அஜித்குமார் அவர்களுடைய கேஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ அப் கேட்டிருந்தீங்க. அது அப்படியே விட்டாங்கங்க. சீமானா இருக்கட்டும் இல்லை சில அரசியல் கட்சிகள் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க தவிர மற்றபடி வேற யாருமே அதை பற்றி மென்ஷனே பண்ணல. இது வந்து டிஎம்கேவை காலி பண்ணுறதுக்காக, அந்த ஆட்சியை காலி பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு சரியாக தான் நான் பார்க்குறேன். இதில் பெரிய விஷயம் கிடையாது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, ஸோ மொத்தம் 3 டாபிக்கு. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஏர் இந்தியா 787 ஃப்ளைட் இதை கேட்கும் பொழுதே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேய் எப்படா அது ஏறினோடனே உடனே இறங்கி போய் கீழே விழும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா சைட்லாம் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏர் இந்தியா முன்னாடியே ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. லைக் எங்கள் இன்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நாங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருந்தோம், இன்னொரு இன்ஜின் நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை அப்படியே பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட்டில் வந்திருக்குங்க. எப்படா காசு கொடுத்து சரி பண்ணிங்களா? ஏன்னா அவ்வளவு தூரம் ஏர் இந்தியா மேலே மக்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருந்துச்சு. லைக் அந்த போகிறப்ப ஏசி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகி அதை வந்து பிளாஸ்டிக் டேப்பில் வந்து ஒட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. ஸோ ஆனால் இப்போ வந்து ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் படிக்கிறாங்க. ஒரு 2 பக்கத்துக்கு ஏர் இந்தியாவுடைய ஃப்ளைட்டு ஹையஸ்ட் சேஃப்டி ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி போட்டு நாங்கள் வந்து மிஷின்ஸை வந்து செக் பண்ணோம். கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் செக் பண்ணாங்க. 2 இன்ஜினும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக கண்டிஷன் இருந்துச்சு. ரெக்கைகள் வந்து நன்றாக விரிந்து திறந்து நல்லா வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. எல்லா சுவிட்சஸும் வந்து இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அப்போ எதுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது? அப்புறம் எதுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் வந்து டக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எல்லா ஃப்ளைட்டையும் வந்து இவங்க கேன்சல் பண்ணுறாங்க? லைக் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து புரியாத புதிராக இருந்துச்சு. இப்போ என்னன்னா விமானிகளுடைய தவறு அப்படின்ற மாதிரி முதல் கட்ட பிளாக் பாக்ஸ் ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட பாவிகளா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் பாருங்களேன். அதாவது 2 விமானிகள் ஏற்றிட்டாங்க மேலே ஃப்ளைட்டை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜின்லேருந்து ஃபியூல் போகிற அந்த ஒரு சுவிட்ச் ஆஃப் கட் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்குது. அந்த சுவிட்ச் 2மே வந்து ட்ராப் டவுன் ஆகுது. உடனே பக்கத்தில் இருக்க விமானி கேட்குறாரு, ஏன்பா அதை வந்து ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் ஆஃப் பண்ணல அப்படின்றாங்க. இது பதட்டமாக எப்படி நடக்குது பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு விமானி என்ன பண்ணுறாரு, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து தூக்குறாரு. தூக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரன்னாக ஆரம்பிக்குது. இன்னொன்று தூக்குறதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடியல, அதை ஆன் பண்ணவும் முடியல. ஸோ மேடைன்னு கத்துறாங்க. ஸோ அப்படியே வந்து கீழே போய் விழுந்துருது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அது எப்படா மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிருந்ததா உண்டு, மேனுவலாக இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு பைலட்டுக்கும் அவ்வளோ செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? அவங்க தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி போகும்போது என்ன டக்குன்னு இந்த விளையாடுறதுக்கு என்ன அது வந்து இதா இந்த பொம்மை சுவிட்ச் வந்து போட்டு விளையாடுறதுக்கு அது இதுதாங்க. மக்களோட உயிரினங்களை தெரியாதாங்க. அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. என்னங்க இது புரியவே இல்லை எனக்கு. அதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்களாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் ஆஃப் பண்ண அப்படின்ட்டு. உன்னை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஏற்கனவே இது வந்து யாரோ மூலமாக அது வந்து கட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அது மேபி ஒரு விமானியோடைய ஒரு பிளானாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுத்து, ஆனால் எல்லாரும் யோசிக்கிறப்ப மனித வெடிகுண்டாக தான் இருந்தாகணும்.
காசு கொடுத்து ஒருத்தன் வந்து விபத்து ஏற்படுத்தும் பொழுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேற எவனாவது வந்து இந்த பைலட் வர்றதுக்கு முன்னாடி உள்ள வந்து ஆக்சஸ் கிடையாது. பட் எப்படியாச்சும் திருத்தனமாக வந்து அந்த சுவிட்சை வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கானா அப்படின்னா அதுவும் இல்லை. மேலே ஏறும்போது தான் அது ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தெரியாமல் இந்த 2 பேருக்கு தெரியாமல் இன்னொருத்தன் உள்ளே வந்திருக்க முடியாது. அப்படியே வந்திருந்தா கூட யாரோ ஒருத்தன் வந்திருப்பான். அப்படி ஒரு ஃபேக்டர் யோசிக்கும் பொழுது விஸ்வாஸ்குமார் தப்பிச்சாரு அவர் தான் அப்படின்றாங்க. அவர்லாம் இல்லைடா, அவர் பாவண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவரை எப்பயுமே எல்லாரும் குற்றாளி அப்படின்ற மாதிரி சித்தரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதில் எனக்கு உடன்பாடே இல்லை. பட் அவர் அங்கே இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விமானி தான் மேடேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பயணி சொல்ல முடியாது. ஏன்னா பயணி பின்னாடி இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அது சிம்பிளாக மேலே போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாகிருக்கு. ஸோ டோட்டலாக ஃபெயிலியர் ஆன பிறகு ரேம் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ரேட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பைலட்டோடைய மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி ஏர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாக இது வந்து சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது? இது கதை மாதிரி இருக்கா இல்லை உருட்டு மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். அடுத்து நம்ம அஜித்குமார் அவர்களுடைய கேஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஒரே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடந்திருக்குன்னா சிபிசிஐடியில் வெர்ஷன் 2க்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் கட்ட விசாரணை நடந்து 2வது கட்ட விசாரணைக்கு கொஞ்சம் நகருது கேஸ். அதாவது போட்டபடி இல்லாமல் ஸ்டாலின் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றி அதற்கான ஒரு கேஸில் என்ன நடக்குது, ஏன் இவர் வந்து இறந்தாரு, ப்ளஸ் அந்த நகை எங்கே அப்படின்றத தீவிர விசாரணை ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்களாம். ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்க. அதாவது சிபிசிஐடியை தாண்டி ஒரு தனிப்படை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு வெற்றி தான். அதாவது அப்படி சொல்லக்கூட முடியாதுங்க. அவர் ஃபேமிலிக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அது கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கேடுகட்டதமான ஒரு பண்ண ஒரு விஷயம் போலீஸார் வந்து பண்ணது. அதை வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு லெவலுக்காச்சும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து ரித்தன்யாவுக்கு கிடைத்த அதிரடி வெற்றி அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒப்படைக்கப்படும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஏன்னா அதைத்தான் இவங்களுடைய ஃபேமிலி வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, மேபி அவங்க உணவில் ஏதாவது விஷம் கலந்துருக்கா, இல்லை வேற யாராவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை வந்து கொடுத்துருக்காங்களா வாங்கி, அந்த மெடிக்கல்ஸோடைய பில் எல்லாமே அந்த தரவு ரிசர்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனையும் வந்து ரித்தன்யாவுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஏன்னா எல்லா மக்களுடைய குரல் சேர்ந்து தான் ரித்தானியாவுக்கு நீதி வழங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா, தாமதப்பட்ட நீதினாலும் அது அநீதிக்கு சமம் தான். அதனால சீக்கிரம் நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக வந்து ரித்தானியா சைடில் வந்து அவங்களுடைய அந்த தற்கொலையை வந்து நம்ம ஜஸ்டிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் வந்து காயப்பட்டிருந்தாலும் அது அந்த நிலைமையில் அவங்க இருந்தப்ப நம்ம இருந்திருந்தாலும் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியும். ஸோ அதை நம்ம வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்களுக்கான அந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ அது முதல் கட்ட விசாரணையாக எல்லா ரிப்போர்ட்ஸும் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து பிரேத பரிசோதனை எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து அந்த காரில் ஒருத்தர் இருந்தாரா, இந்த கார் கதவு வந்து உடைக்கப்பட்டிருக்கா இல்லை திறக்கப்பட்டிருக்கா, இல்லை அந்த மருந்து வாங்கி கொடுத்தது யார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எத்தனையா வீட்டில் முன்னாடி வந்து அவங்க கிளம்பும் பொழுது ஏதாவது விஷம் சாப்பிட்ருந்தாங்களா, காஃபியில் வந்து விஷம் கலந்தப்பட்டிருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில் அவங்கள வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றத முழு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தானியாவுடைய ஃபேமிலி கையில் வந்துடும். வேற லெவல். ஸோ இதுதான் வந்து எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரித்தானியாவுடைய அந்த ஒரு அழுகுரல் அப்படின்ற அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்குல்ல, அது இன்னமும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் அவங்கள பற்றி நான் வந்து டெய்லி பேசுகிறேன். பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதை ரிப்போர்ட் அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. பட் அவங்களுக்கான அந்த நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ வந்து இது வரைக்கும் நம்ம இறக்கியிருப்போம். ஸோ இன்னுமேலும் நம்ம பேசுவோம். அது சும்மா வந்து அறிக்கை மட்டும் விட்டுட்டு அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பற்றி எதுவும் பேசலை, இல்லை வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னா திருப்பி நாங்கள் வந்து கேள்வி கேட்போம். ஏன்னா மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, வாயை மூடிக்கொண்டு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.